சிலாங்கூர் கோல்ஃபீல்ட்ஸ் தோட்ட தமிழ்ப்பள்ளி மைதானம் சீரமைப்புக்கு ஒரே நாளில் 1,33,000 வெள்ளியை திரட்டி கொடுத்தார் மஇகா தேசிய துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ எம். சரவணன். நமக்கு நாமே உதவி செய்து கொள்ள வேண்டும் என பேசிய அவர், இனிவரும் காலங்களில் நமக்கு செய்வார்கள் என நாம் யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம் என அறிவுறுத்தினார். இந்திய சமுதாயத்திற்கு தேவையான அடிப்படை விஷயங்களுக்கு தீர்வு காண வேண்டும் என்றால் முதலில் நம் தலைவர்கள், குறிப்பாக இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதற்கு உதவ முன்வர வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். ஆனால் இங்கு யாருக்கும் அப்படி ஒரு மனம் இல்லை என சுட்டிக்காட்டிய தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான சொல்வேந்தர் சரவணன், முன்னதாக நேற்று மஇகா தலைமையக நேதாஜி மண்டபத்தில் நடைபெற்ற கோல்ஃபீல்ட்ஸ் தோட்ட தமிழ்ப்பள்ளி மைதானம் சீரமைப்புக்கான நிதி திரட்டும் விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தனது உரையில் இக்கருத்தை முன்வைத்தார். நாட்டில் உள்ள தமிழ் பள்ளிகளில் தரம் உயர வேண்டும் என்றால் அதில் அத்தியாவசிய தேவைகளை நாம் சீரமைக்க வேண்டும் என்றும், அந்த வகையில் பள்ளி மைதானம் என்பது மாணவர்களுக்கு எந்த வகையில் முக்கியமானது என்பதை நாம் உணர்த்துள்ளதாக குறிப்பிட்டார். நம் சமுதாய பிள்ளைகள் விளையாட்டுத் துறையில் சாதனையாளர்களாக உருவாவதற்கு அடித்தளமான இடம் பள்ளி மைதானம்தான். தமிழ் பள்ளிகளில் அடிப்படை தேவைகளை சீரமைக்க நாம் யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லை என்றும், நம்மால் முடிந்த வரையில் உதவிகள் செய்வதற்கு மனம் இருந்தால் மட்டுமே போதும், அதனை செய்து முடிக்கலாம். நம் சமுதாயத்தில் பல தொழில் முனைவர்கள், பொறுப்புமிக்க இளைஞர்கள் உள்ளனர் என மேலும் சுட்டிக்காட்டி பேசிய செந்தமிழ் செல்வர் டாக்டர் டத்தோஸ்ரீ சரவணன், இதனை கருத்தில் கொண்டு முடிந்த வரையில் நாமே நமது பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முயற்சிகளை முன் எடுப்போம் என அவர் வலியுறுத்தினார். அந்த வகையில் கோல்ஃபீல்ட்ஸ் தோட்ட தமிழ்ப்பள்ளி மைதானம் சீரமைப்புக்கு ஒரே நாளில் 1,33,000 ரிங்கிட் நிதியை என்னால் திரட்டி கொடுக்க முடிந்தது என்றால், நாட்டில் உள்ள அனைத்து இந்திய தலைவர்களும் தொழிலதிபர்களும் நினைத்தால் எதையும் சாதிக்கலாம் என அறைகூவல் விடுத்தார். இந்த பள்ளி மைதானத்தை கட்ட 1,50,000 ரிங்கிட் நிதி தேவைப்படும் நிலையில் நேற்று 1,33,000 ரிங்கிட் நிதி திரட்டப்பட்டது. அதற்கு அப்பாற்பட்ட நிதியையும் தாம் ஏற்பாடு செய்து தருவதாக கூறிய டத்தோஸ்ரீ எம். சரவணன், அடுத்த ஆண்டு பள்ளி துவக்கத்தில் அந்த பள்ளி மாணவர்கள் பயன்படுத்திய மைதானம் தயார் நிலையில் இருக்கும் என்றும் கூறினார்.